வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சத்யா. இன்னைக்கு சண்டே பிரியாணி செய்யலாம்னு சொல்லி வெங்காயம் தக்காளியை பொடிசா நறுக்கி நெய் மழை பிரியாணி நிறையா இறங்கணும்னு சொல்லி நெய்யை போட்டு அதுக்கு பிறகு வெங்காயத்தை அதில் கொட்டி நல்லா போட்டு கிண்டுன்னு கிண்டி அதை பொன்னிறமாக ஆக்கி அதுக்கு பிறகு தக்காளியை எடுத்து கொட்டி அந்த தக்காளியும் போட்டு கிண்டுன்னு கிண்டி அதுக்கு பிறகு நான் வாங்கி வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதையும் கொட்டி கிண்டுன்னு கிண்டி அதுக்கு பிறகு நான் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னா அப்பா அப்படியே வெந்து போச்சுங்க சிக்கனு. பிறகு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதை ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அதை வேக வச்சு அப்புறம் கறித்தூள் அதெல்லாம் அள்ளி மேலே வச்சாதான் அதுக்கு பேர் தம் பிரியாணின்னு சொன்னாங்க. அதனால் அதையும் செஞ்சு மூடி வச்சுட்டு அப்புறம் சிறிது நேரத்துக்கு பிறகு திறந்து பார்த்தோன்னா அமோகமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க அப்படின்னு நான் வீடியோவுக்காக சொல்லிக்கலாங்க. ஆனால் நான் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஏன்பா தக்காளி சோத்தில் இவ்வளோ சிக்கனாக போட்டேன்னு கேட்டுட்டாங்கங்க. தக்காளி விலை கம்மியாக இருக்குன்னு 1.5 கிலோ சிக்கனுக்கு 1.5 கிலோ தக்காளி வாங்கி போட்டுட்டேங்க. அதுதான் நான் பண்ண தப்பாக இருக்குமோ?